நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.
மதிய உணவு விலைக்கு வந்திருக்கிறோம். யாரும் மத்தியான சாப்பாடு ரெடியா இருக்கீங்க? எதுவுமே அல்லே சொல்லணுமா? எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லணும்ல, அது என்ன சொல்லணுமா? ஐயோ, நாடு பேரு பாட்டு சொல்ல யாரிடம் செல்வோம் இறைவா Yeah.
வீட்டில் இருக்கிற ஒரு சிறுவனாக, உடன்படிக்கை பெட்டிகளை தூக்கிட்டு போன அட்ரஸ் இல்லாத 4 குருக்களாக, அடுத்ததாக சமாதான பெண்ணாக, அட்ரஸ் இல்லாத ஒரு பெண்ணாக என்னை ஆண்டவர் காண்பித்தார். யோனத்தாரை கூட உடைய ஆயுதத்தை தூக்கி செல்லக்கூடிய அந்த ஆயுதத்தாரியாக கூடியதை ஆண்டவரை காண்பித்தார். நாமான் வீட்டில் வேலை செய்கிற அடிமை பெண், சிறிய பெண்ணாக ஆண்டவரை அழைத்தார். மத்தியான வேலையாக ஆண்டவர் மீண்டும் என்னை அழைக்கிறார். என்ன சொல்லி அழைக்க போறாருன்னா, உன்னை நானே ஒரு நல்ல பெருமை மாட்டோம்டா. அது பாதியை சாப்பிட்டு நீதி குழந்தைகளை கொடுக்குவேன். நான் என்ன பண்ணுவேன்னு நான் என்ன பண்ணு கேட்பேன். ஆனால் வெளியானோட கேள்வி பார்க்க உட்கார்ந்திருந்தார். காலையில காக்கா கொண்டு அது இறைச்சி அப்பமும் கொண்டாந்து கொடுத்து, சாயந்தரம் அப்பத்தை கொண்டாந்து கொடுத்து, அதை சாப்பிட்டு உட்கார்ந்திருந்தார். தண்ணி தீர்ந்து போன பிறகு சாப்பாடு வெளியிலாண்டாரு. சாரி பார்த்து கொண்டு போயிட்டு ஒரு விதவை பெண் இருந்தார். அங்க போன நினைச்சார். நான் இல்லையா கேட்டது ஆண்டு நல்ல ஒரு பணக்கார வேண்டி கருத்துருக்கலாமே, வசதியாக வேண்டி கருத்துறாங்க. அவ்வளவு ஒரு விதை அவர் ஏனிச்சே கிடையாது. அங்க போல அமைந்ததுடா, இதான் கடைசி பாவம், நான் என் பிள்ளையும் சாக போறத இப்படிப்பட்ட வீடு கட்டிட்டு எதையா கேட்டாரா? இதுதான் தேவன் கொடுக்கிறது. யாவை நாகம் கொண்டு
ஓகேவா? 2 பேரை மட்டும் ஆண்டவர் கூப்பிட்டாரு. 2 தடவை பேரை கூப்பிட்டாரு. சீமோனே சீமோனே யாரை பேரை பார்த்து சீமோனே சீமோனே ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு. ஆபிரகாமே இன்னொருத்தர பார்த்து சொல்றாரு தெரியுமா? யாருக்கு? மார்த்தாளே மார்த்தாளே. ஹalleluya ஹalleluya. இந்த ஊழியம் பார்க்கவே என்னை ஆண்டவர் யாரிடம் பேரை கூப்பிடுறார்? என்னை ஆபிரகாமே ஆபிரகாமை கூப்பிடுறாரா? என்னை மார்த்தாளே மார்த்தாளை கூப்பிடுறாரா? என்னை சீமோனே சீமோனே கூப்பிடுறாரா? என்னை சவுலே சவுலே கூப்பிடுறாரா? அல்லது என்னை மோசே மோசேன்னு கூப்பிடுறாரா? ஏதோ ஒரு பேர்ல கூப்பிடுறாரா? என்ன சொல்றாரு? உன்னை நானே எப்படி என்றார்? 2 தடவை பேசுறது கூப்பிடுறார். இந்த 6 பேரா வெளியிலே 2 தடவை பேசுறது கூப்பிடுறது இந்த 6 பேரை தான் வெளியில படிக்கிறதா வேற யாரையும் 2 தடவை பேசுறது கூப்பிடுறார். இந்த 6 பேரை மட்டும் விசேஷமாக ஆண்டவர் கூப்பிடுறார். ஆபிரகாமே ஆபிரகாம் எப்ப கூப்பிட்டாரு? சாக போகிற ஆபிரகாமை நோக்கி வாசிப்போம். தொடங்கலூர் 22ஆம் அதிகாரம் 11வது வாசிப்போம். தொடங்கலூர் 22ஆம் அதிகாரம் 11வது வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று அபிரகாம் அபிரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார். அவர் பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார். பையன் பிறந்தேப்ப ஒரு 100 வயசான பையன் பிறந்தா அந்த பையன் பலி கொடுத்தாங்க. பலி கேட்கிறாங்க. பலி கொடுக்கிற 112 வயசான என்ன சொல்றாங்க? ஆபிரகாம் இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் நீ எப்படிப்பட்டவன். நான் இன்றைக்கு நீங்களும் நான் கடவுளுக்கு பயனாக இருந்தால் ஆண்டவரை பார்த்து என்ன கூப்பிடுவாரு? பாண்டியா பாண்டியா சொல்லி கூப்பிடுவார். ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு ஆபிரகாம் எப்படி இருந்தார்? கடவுள் 12ஆம் அதிகாரத்திலே 1 வாசிக்க கேட்போம். கடவுள் 12 ஆபிரகாம் சாதாரண ஒரு பாவப்பட்ட மனிதர் அல்ல, அவர் பெரிய செல்வந்தர். என்ன வேலை செஞ்சிருந்தார் ஆபிரகாம்? கழுத்தை சிலைகளை வடிக்கிற வேலை. அதனால நிறைய சிலைகள் செய்தால வியாபாரம் பண்ணாங்க. சிலைகளை வடிக்கிற வேலை. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வேலையை நீ உன் சொந்த தேசத்தையும் உன் சொந்த இடத்தையும் உன் சொந்த வீட்டாரை விட்டு நான் சொல்றதுக்கு போ. நல்ல பணக்கார ஆபிரகாம் டெய்லி வீட்டுல விருந்தினருக்கு வாசிப்போம். ஆண்டவர் அபிரகாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடத்திலிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். இப்படி ஆசீர்வாதம் ஆபிரகாம் தன் சொத்துக்கள், தன் வீட்டார், தன் சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் எங்க சொல்றாரு? ஒரு பாட்டு போயிட்டே இருக்கார். அவர் பாட்டு போயிட்டு அவருக்கு அனுப்புறார். ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் சமுத்திரத்தில் மண்டலத்தை போலவும் பெருக்கிறார். ஒரு பிள்ளை கரைக்கிறார். அப்ப ஆபிரகாம் எவ்வளவு சோர்ந்து போயிருந்திருப்பார், அவருடைய மனைவி சாராள் எவ்வளவு சோர்ந்து போயிருந்திருப்பார் என்று ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டு போறப்ப ஆண்டோடைய தூதர் வர்றார். எப்ப? சாராளுக்கு 90 வயது மேல. அப்ப அடுத்த முறை நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது இவர் பிள்ளையை பெற்றிருப்பாங்க. சாராள் சிரிக்கிறார். சிரிச்சு ஆண்டவர் சொல்றார், ஏன் சிரிக்கிறீங்கப்ப? எனக்கு மாதவிடாக நின்றுச்சு. இதுவே உலக பரமான பிள்ளை பிறப்பது எனக்கு சாத்தியமில்லை. என் கடவுளுக்கோ வயதாயிடுச்சு. அவரோடு சேர்ந்து இன்பம் அனுபவி காலம் எங்களுக்கு இல்லை. பிராக்டிகலி நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி சிரித்தான். அவர் தூதர், நீ சிரிச்சா ஆண்டவர் சொல்றதை கேட்டு நீ சிரிக்கிறீங்க. இல்லை நான் சிரிக்கல, நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டுங்க. சாராள் சொல்லுதா சொல்லிட்டு போறப்ப எங்க போறாங்க அந்த தூதர்கள்? எந்த ஊருக்கு போறாங்க? சோதோமுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க சோதோமுக்கு? எதுக்கு சோதோமுக்கு போறாங்க? அழிக்கிறது. ஏன் சோதோம் அழிக்க போறாங்க? அங்க ஆண்டவர் ஆபிரகாமை
ஆண்டவரே அந்த சோதம்ல ஒரு ஜஸ்ட் 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழைச்சிட்டீங்களோ அவர் ஆண்டவர் கேட்கிறார். நோ சார், 50 பேர் பண்ண வேண்டாம், நான் அப்படிப்பட்ட அநீதியின் தேவன் இல்லைங்கிற. அப்புறம் உடனே சொல்லிட்டாரு, மயிலாம் கொஞ்சம் மன்னிச்சுங்க, இன்னைக்கு நான் தப்பிக்கிறது 4-10 வச்சுங்க, ஒரு 45 இருந்தா அப்படியே அழைச்சிருக்கீங்களோ கேட்கிறேன். ஆண்டவர் கேட்கிறேன். ஆண்டவர் நோ சார், அழைக்க போறது. ஆண்டவர் குறிச்சு இன்னொரு பேர் கேட்கிறேன், ஒரு 40 ஒரு 40 பேர் தான் அழைச்சிருக்கீங்களோ, அதை அழைக்க மாட்டேங்க. ஏன்னா ஆண்டவருடைய தெம்பா சொல்றாரு. ஆண்டவர் ஒரு தந்தை வந்து ஆண்டவரே இன்னொரு கோபம் பண்ணாரு, ஒரு 30 ஒரு 30 பேர் யோக்கியமானதா அழைச்சிருக்கலாம், அழைக்க மாட்டேங்க. அப்புறம் வீட்டு சண்டை வந்து என்னடா அது இருக்கிறதாலும் ஏசி சொல்றாரு. ஆண்டவரே 100 பேரை கேட்கிற கோச்சிக்காரு, ஒரு 20 ஒரு 20 பேர் இருந்தா நீங்க அழைச்சிருக்கணும் கேட்கிறேன். 20 பேரை நான் பண்ண மாட்டேன். அப்புறம் ஆண்டவர் கடைசி முறை அவங்க கேட்கிற ஒரு ஜஸ்ட் 10 ஒரு 10 பேர் நீதிமானதா அழைச்சிருக்காங்க. ஆண்டவர் அழிக்க மாட்டேங்க. அப்புறம் பிள்ளைங்க கேட்கணும் விட்டு வந்துடுற. அப்ப அந்த நாட்டுக்குள்ள மக்கள் என்ன பாவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்? சோதம் நாட்டுள்ள மக்கள் என்ன பாவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்? ஹோமோசெக்சுவாலிட்டி, ஓரினை சேர்ந்து ஈடுபட்டிருந்தார். அந்த தூதர்கள் 2 பேரும் போன லோத்தின் வீட்டுக்கு போனா என்ன பண்ணாங்க? வாலிபர் கிழவர் வரை வந்து அந்த 2 பேரையும் கூட்டிட்டு வா விடுதலை கேட்கன்னு சொல்லி லோத்திட்ட சண்டை பண்ணாங்க. லோத்து சொல்லுறா, எனக்கு பெண்கள் 2 பேர் இருக்காங்க, திருமணமாக பெண்கள், அவங்க நான் அனுப்புறேன், என்னால் பண்ணீங்க, என் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் ஒன்றும் பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஆண் தான் வேண்டும், அவர்களோடு தான் உறவு வேண்டும் சாதிக்கிறார். லோத்து எப்படி அவர்களை காப்பாற்றி வீட்டுக்கு வைத்து அடுத்த நாள் காலையிலே சோதம் மேலே ஆண்டவர் என்னவரா அக்கினியை வரவேற்ற நாட்டை அழிக்கிறார். இப்படிப்பட்ட நாட்டுக்காக யார் பரிதி பேசியது? இன்னைக்கு நீங்களும் நான் ஒருவேளை சில மக்கள் பாவத்தில் உடனே விழுந்து கொண்டு இருக்கலாம், பாவத்தை வெளியே வரமாட்டவனை சாதித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்காக பாரத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு ஆபிரகாம் போல நீங்களும் நானும் செவிப்பவர்களாக ஆண்டவருடைய பரிந்து பேசுவர்களாக இருந்தால் இன்னைக்கு நீங்களும் நான் யார் போல இருக்க முடியும்? ஆபிரகாம் போல. அப்பத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லி கூப்பிட்டாரு? ஆபிரகாமே ஆபிரகாமே நம்மளை பார்த்து இல்லை, நான் 2 முறை பேசுகிறேன், நம்மளை கூப்பிட மாட்டேன். இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்து ஈசாக்கை பலியெடுக்க கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அவரை பார்த்து ஆபிரகாமே ஆபிரகாமே நீ கடவுளுக்கு அஞ்சுவதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக ஆபிரகாம் போல நான் என் சொந்த தேசத்தை, சொந்த இனத்தை, சொந்த மக்களை விட்டுட்டு ஆண்டவருக்காக வந்துட்டேன். முதல் காரியம். 2வது காரியம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் என் வயிற்று சாகுவதற்கு நான் காத்துக் கொண்டிருப்பேன். 3வது காரியம், ஆண்டவரின் சந்ததியை பெருக்குவேன் என்று சொன்னார். ஆகியும் அந்த சந்ததியை பலிகொடுக்க கேட்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் கரெக்டாக செய்வார் விசுவாசத்தோடு மகனை பலிகொடுக்க சென்று ஆண்டவருக்குள்ள அந்த தெய்வ பயத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இதே போல விசுவாசம், இதே போல பற்றுறுதியும், இதே போல தேவனில் இருக்கிற ஒரு உறுதியான அன்பும் என்னிடத்தில் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு இருந்த அதே விசுவாசமும் அதே அன்பும் அதே பற்றும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுவதா கையில் சொல்லுவோம். நல்ல சத்தமாக சொல்லலாம். அப்ப நீங்க எல்லாம் யாராக ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க? என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? ஆண்டவரை ஆபிரகாமே ஆபிரகாமே யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. கூப்பிடாதவங்களா சொல்லாதீங்க. கூப்பிட்ட மாத்திரம் பக்கத்தில் பார்த்து ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிடுங்க. யாரை கூப்பிடுங்க சொல்லுங்க. எல்லாரும் தேவன் எப்படி ஆயக்காரன் சொல்லுகிறார். தேவ சன்னிதானத்திலே என் ஆத்மா எப்படி இருக்கிறது நான் எப்பவுமே ஆபிரகாம்
அப்படி பாவத்தில் உழந்து கொண்டிருந்த மக்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசியது போல தன் சொத்து, தன் சுகம், தன் ஆஸ்தி, தன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டுடைய அழைப்பு ஏற்று அவர் தொலைதூசலுக்கு எந்த ஊருக்கு போன தெரியாது, எப்படி போன தெரியாது போனது போல நானும் செல்கிற உறுதியோடு ஆண்டு நிறைய ஆபரகாமை இங்கே அழைத்திருக்கிறார். முதல்ல கை தூக்கின ஆபரகாம்னா மீண்டும் கை தூக்க பாப்பா. அல்லேலூயா. நிறைய ஆபரகாம் இருக்காங்க இங்கே. அல்லேலூயா. அதனால்தான் ஆபரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் ஆண்டவர் சொன்னார் ஆபீரகாம் ஆபீரகாம் நடந்தா தும்மோடு கூட சேரிகள் என்னடி ஆபீரகாம் நடந்தா தும்மோடு கூட சேரிகள் என்னடி. அப்ப நீங்க ஆபீரகாம்னா ஆண்டவருக்கு நீங்க யாரு? நீங்க யாரு? உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? ஆபிரகாம் போல எல்லா மக்களுக்காகவும் கடைசி நிலைக்கு பரிந்தவர்களுக்காக செபிக்கும். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மொத்தமா விட்டுவிடும். ஆண்டவர் கடைசி வரைக்கும் இருப்பார் விசுவாசம் எனக்குள்ளே எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தின் தன்மை என்று சொல்லப்படும் போல நான் விசுவாசத்துக்கு ஒரு உறுதி உள்ளவனாக நான் இருக்கும். எப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? ஆபிரகாம் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்ப்போம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆண்டவர் மோசேயை அழைக்கிறாங்க. விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 1 4 வரை வாசிப்போம். மோசே மீதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பை அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். மோசே ஏறக்குறைய 120 வருடங்களுக்கு மேல் உயிர் வாழ்ந்தார். முதல்ல 40 வருடங்கள் எங்கதான் பார்வோனின் அரண்மனையிலே அரண்மனை புதல்வனாக வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த கடைசி காலங்களில் தான் அடிமை வம்சத்தை சேர்ந்து பிரிந்து எபிரேய மக்களோடு இருந்து வாழ ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 40 வருஷம் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுத்து மீதியான் தேசத்திலே தன் மாமா வீட்டோட ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் எகிப்து தேசத்துக்கு போய் ஜனங்களை மீட்டுக் கொண்டு அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டார். 120 வருடங்களுக்குரிய மோசேயுடைய 1/3 ஆரம்ப காலம் அரண்மனையில் இருந்தது. வளர்த்து கொண்ட காலம் அவருடைய சொந்த பர்சனலை கொண்டு மீதியான் தேசத்தின் பாலைவனத்தில் இருந்தது. தேவனுக்காக கடைசியாக 40 வருடங்கள் நினைவினாரு ஊழியம் செய்தார். 80 வருடங்களுக்கு பின் ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். அவர் ஆரம்பத்தில் ஏற்கனவே எகிப்து தேசத்திலே ஒரு எகிப்து நினைவினாரு 2 பேர் சண்டை எகிப்தை வெட்டி கொண்டார். எங்க நம்மள பழிவாங்கினவனுக்கு பயந்துதான் என்ன பண்ணாரு? மீதியான் தேசத்துக்கு ஓடி போனார். ஆண்டவர் கூப்பிட்டார் மோசே மோசே என்ன சொல்லி கூப்பிட்டாரு? மோசே மோசே எதுக்காக கூப்பிட்டாரு? பாத்தீங்க கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதத்திலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று வைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். மோசே எதுக்கு ஆண்டவர் அழைத்தார்? எதுக்காக? என் ஜனங்கள் என்ன பண்றாங்க? என்னுடைய மக்கள் இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலே பார்வோனை அழிவித்ததை கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நீ என்ன பண்ணு? மோசே என்ன சொன்னார்? எஸ் லார்ட், ஐ வில் கோ சொன்னாரா? என்ன சார்? என்னோட படிச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, என்னோட அறிவியல் சார்ந்த எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணி இந்த வேலைக்கு அனுப்புங்க. இதெல்லாம் நீங்க அனுப்புங்க.
ஆண்டவர் சொல்றாரு, ஏன் எழுதுறாரு, என் நாவும் வந்த நாவும் திக்கு வாயுள்ளது. பார்வன் முன்னால போய் ஒரு வார்த்தை பேச முடியாது. நாக்கு தின்னு காக்கும் அது போல போகாத. நல்லா பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர், அறிவுள்ளவர். எவனாவது ஒருத்தர் பார்த்து அனுப்புங்க, என்ன பண்ணுங்க, இப்படிதான் ஆரம்பிக்க விட்டுருங்கிறார். ஆனா ஆண்டவர் விட்டானா என்ன சொல்றாரு, அதான் தெரியாது, நீதான் போகணும். உனக்கு பேசுறது தெரியல, பேசுறது இது ஒரு சகோதரன் ஆர்வம் வரும். அவன் கூட வாயானவனுக்கு பேசுவான். போட்டு தெரியணும்னா மோசே அனுப்புகிறார். மோசே பாவத்திலிருந்து இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாதைகளை விளைவிக்கிறார். எவ்வளவோ காரியங்களை செய்கிறார், எல்லாருமே தெரியும். அற்புதங்களை செய்கிறார். செங்கடலை இரண்டாக பிழைக்க போதை நீட்டுகிறார். செங்கடல் இரண்டாக பிழைக்கிறது. ஜனங்கள் சாப்பிட என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு நினைக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டாடுகிறார். உடனே வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். எங்களுக்கு மன்னாவை சாப்பிட்டு நாக்கு வலுத்து போச்சு, எங்களுக்கு என்ன வேணும், கறி வேணும்னு கேட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆற்றை வீசிட்டு காளைகளை கொண்டு கொடுத்தார். இப்படியாக ஜனங்களை 40 வருடங்கள் மோசே வழிநடத்திக் கொண்டே போனார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படியாக மோசேக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் போல வாழ்க்கையில் 3 பகுதிகள். ஒன்று ஆரம்ப பருவம், இரண்டாவது இளமை பருவம், மூன்றாவது முதுமை பருவத்திலே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுவதற்கு ஒரு 40 வருட காலம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த மோசே ஜனங்கள் மத்தியில் எதிர்ப்பு, இஸ்ரவேல் மத்தியில் எதிர்ப்பு, பாவங்களின் எதிர்ப்பு, எல்லா எதிர்ப்புகளையும் மத்தியில் எல்லா எதிர்ப்பையும் தாங்கிக் கொண்டு ஆண்டவர் ஒரு நேரம் கேட்கிறாரு. இந்த ஜனங்கள் ஆண்டவர் மோசே என்று சொன்னார். மோசே ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போற. ஏன் கூட்டிட்டு போற தெரியுமா? ஆண்டவர் பாதை கண்மலை பார்த்து நீ பேசுங்க. மோசே என்ன பண்ணாரு, கோபப்பட்டு இந்த கலைக்காரர்கள் இதை சண்டை பிடிச்சாங்க. என்ன கேட்கிறாங்க, தண்ணி வேண்டாம் ஓகே பண்ணாரு. ஆனா தண்ணி வந்தது, தண்ணீர் வந்தது. ஆண்டு தண்ணியை கொடுத்த அற்புதத்தை செய்தார். ஆனா மோசே என்ன சொன்னாரு, நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணல, ஆனால் நீ கானான் தேசத்தை கண்ணால் காண்பாய், ஆனால் போய் என்ன பண்ண மாட்டேன். இப்படியாக ஆண்டவருடைய ஊழியத்திலே 40 வருடங்கள் தேவனோடு தன்னை உண்டாக இணைத்துக் கொண்ட மோசேயை போல ஆண்டவருடைய ஊழியத்திலே அழைத்திருக்கிறார். மோசேக்கு எதிராக அவருடைய சகோதரி மீரியாவும் அவருடைய கூட ஆரோனும் எழுதினாங்க. ஆண்டவர் மோசே எல்லாம் பேசுவாரோ, எங்க எல்லாம் பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒருவருட்டார். ஆண்டவர் அந்த கூடாரத்துக்கு 3 பேரையும் வர சொன்னார். வர சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசையோட முகமுகமாக பேசுவான். அவனுக்கு எதிராக நீங்களா எழுதுனதுனால தண்டனையை கொடுத்தார். மீடியாவுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு, உடனே தொழுநோயாளி பற்றி கொண்டது. அப்படி வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக யார் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக எகிப்து என்ற அடிமைத்தனத்தில், எகிப்து என்ற அடிமைத்தனத்தில், பாவத்தின் அடிமைத்தனத்தில் அமர்ந்திருக்கும் ஜனங்களை கானான் என்ற பரலோக தேசத்திற்கு, கானான் என்ற பாவம் தேவைப்படியும் பரலோக தேசத்திற்கு நம் அருளாளர் இயேசு அழைத்துள்ள அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அடிமைப்பட்டு பிசாசின் கட்டுகளிலே பிசாசின் அடிமைத்தனப்பட்டு பாவத்திலே அடிமைத்தனப்பட்டு போயிருக்கும் மக்களை செங்கடலை தாண்டி யோர்தானை கடந்தும் எரிகோவை கடந்தும் பார்வோனின் பிடியிலிருந்தும் மக்களை விடுவித்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு சென்ற மோசேயை போல ஆண்டவரை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். என்னை ஆண்டவர் மோசேயை அழைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுமா. முதல்ல ஆண்டவர் யாரையும் ஆபிரகாம் அழைத்தார் சொன்னீங்க, எல்லாரும் அல்லேலூயா சொன்னீங்க. இப்ப மோசேயை அழைத்தார் சொன்னீங்க, எல்லாரும் என்ன சொன்னீங்க? அப்ப உங்க ஆண்டவர் என்ன அழைத்திருக்கிறாரு? முதல்ல ஆபிரகாம் அழைத்தார், இப்ப இருக்காரு பக்கத்துல பார்த்துருங்க. ஆண்டவருடைய மோசேயை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க என்ன முதல்ல ஆபிரகாம் சொன்னீங்க, இப்ப மோசே சொல்றீங்க. என்ன முதல்ல ஆபிரகாம் சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? மோசே சொல்றீங்க. கேளுங்க. நானே Hey,
அவருடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருந்த தேவன் சில பேர் நினைக்கலாம், என்ன இந்த பிரதர் ஒரு மாதிரியே எடுத்துருப்பாரு, கிடைச்சிருந்தா ஒரு ட்ராப் பண்ற மாதிரி தெரியுது. எத்தனை பேர் நினைச்சுக்கிறீங்க? நினைச்சுக்கிற ஒரு அலையில சொல்லுமா பொறுக்கிற சிக்க வைக்க போறாரு. சிக்க வைக்க போறாரு. ஆண்டவர் யோனாவை கூப்பிட்டு எங்க போறாரு? அவரு அதெல்லாம் கண்டுக்காம போட்டு கப்பல் படுத்திருந்தார். அது ஒரே ஆட்டம் பாட்டமாக ஒரே வந்தளிப்பா இருக்குது. எல்லாரும் வந்து அவனை பார்த்து, ஏன்பா நாங்க அவஸ்தப்பட்டுருக்கோம், நீ நிம்மதியா படுத்துக்கூடிய என்ன ஒரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, என்ன தூக்கி கடல்ல போட்டிருக்க, கடல்லாம் அப்புறம் கடைசியா யார் போனது? ரெடிவேக்கு. அதுபோல ஆண்டவர் இன்னைக்கு இந்த தியானம் வைக்கிற ஊழியம் செய்ய உங்களை அழைத்திருந்தால் நீங்க தப்பித்து தாக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. ஆண்டவர் கடலத்திற்கு போட சொல்லுவார், மீனத்தை விழுங்க சொல்லுவார், மீனை கொண்டு கக்க சொல்லுவார். அப்புறம் காது பிடிச்சி இருக்கிறாங்க ஆத்தூர் வில்லேஜ்ல உட்கார மகளிர் என்ன சொல்லுவாரு? அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும் உம் அடியார் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார். அவர் என்ன சொன்னாரு? சின்ன பையன், யாருடைய பையன்? சத்தம் கேட்டால் என்ன சொல்லு? ஆண்டவரே பேசும்படியே தேவன் என்ன பண்ணார்? கர்த்தாவே சைலம் அடியே இந்த சாமுவேல் ஆண்டவர் சத்தத்துக்கு எப்ப செயல்பட்டார்? என்ன வயசு சாமுவேல்? அப்ப சின்ன பையன், ஒரு 6 வயசு தான் சாமுவேலுக்கு, சின்ன பையன். அப்ப ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நிலையில சின்ன வயதிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சேர்ந்து கொண்டிருப்பார். எதுக்காக உங்களுக்கு தெரியாது, ஏன் உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியாது சார். இந்த சாமுவேலை வைத்து ஆண்டவர் என்ன வேலை செஞ்சார்? கிடைச்சா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எங்களை ஆளுநர்கள் ராஜா வேணும்னு கேட்டார். அந்த ராஜாவை அபிஷேகித்தது யார்? தெரியாது, சாமுவேல் அபிஷேகம் செய்கிறார். அப்ப ஆண்டவர் சின்ன பையனாக இருந்த அந்த சாமுவேல் சிறு வயதிலே தெரிந்து கொண்ட அந்த சாமுவேலை ஆண்டவர் சொல்லி கூப்பிட வாசிப்போம். மீண்டும் வசனம் வாசிப்போம். அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல அழைத்தார். எத்தனை பேருக்கு என்னை சின்ன பிள்ளையிலே ஆண்டவர் சாமுவேல் சாமுவேல் என்று சாமுவேல் அழைத்தது போல என்னையும் அழைத்திருக்கிறார் சொல்லுங்களா? கைகளோடு சத்தமா அல்லேலூயா சொல்லுமா?
சொல்லுவோமா? அவன் பக்கத்துல பார்த்துருமா? ஆண்டவரே சாமியார் அழைத்திருக்காங்க. என்ன கேட்டீங்க? ஒரு ஆவரையாம சொன்னீங்க. அப்ப என்ன சொன்னீங்க? ஒரு வார்த்தை ஆண்டவர், நாம் யாராக இருக்க போகிறோம்? நான் யாராக வாழப் போகிறேன்? நான் ஆபிரகாமை வளர்ப்பேனா? மோசேயை போல இருக்க போகிறேனா? நான் யாரை போல? சாமுவேலை போல என்னுடைய அழைக்கிறேன். சாமுவேல் என்ன செய்தார்? வாசிப்போம். சாமுவேல் என்ன செய்தார் என்று நான் வாசிப்போம். 1 சாமுவேல் 3 வாசிப்போம். சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பேர்சபா வரையிலும் அனைத்து இஸ்ரவேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார். அங்கேதான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இன்று நீ என்னை விட்டு செல்லும் போது பென்யமீன் எல்லையாம் செல்குவேல் ராக்கேலின் கல்லறை அருகே 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னிடம், நீங்கள் தேடி போன கழுதைகள் அகப்பட்டு விட்டன, இதோ உன் தந்தையும் தம் கழுதைகளை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்ப சாமுவேல் அவர் காணாப்பட கழுதைகளை தேடிக்கொண்டு வந்தார். தீர்க்கதரிசியாக சாமுவேலை வேண்டி கழுதை எங்க போச்சு சொல்ல முடியுமான்னு கேட்கறதுக்கு வர சாமுவேல் உட்கார்ந்து இவரைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் செய்யறார். அறிவிடா அபிஷேகம் செய்யறார். அவர் என்ன பண்ணாரு? இன்றைக்கு மாதத்தில் உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எத்தனை தேவன் பெரிய கூடியக்காராக எடுத்து பயன்படுத்தலாம். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் எழுதலாம். அபிஷேகம் செய்ய அபிஷேகத்தில் வல்லமையை தேவனுடைய கைகளுக்கு கொடுக்கிறார். அபிஷேகம் செய்வதை எல்லாருக்கும் கிடைக்காது. அபிஷேகம் செய்வதே ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். தேவனின் நாளமாக என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட ஒளிக்கு அழைத்திருந்தால் அபிஷேகம் ஐயா அபிஷேகம் அனல் போட்டும் ஐயா அனல் போட்டும் அபிஷேகம் ஐயா அபிஷேகம் அனல் போட்டும் ஐயா அனல் போட்டும். அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவர் சின்ன பிள்ளையிலேயே என்னை தேர்ந்து கொண்டார். எப்ப தேர்ந்து கொண்டாரு? என்னை எப்ப தேர்ந்து கொண்டாரு? சின்ன பிள்ளையை சாமுவேலை தேர்ந்து கொண்டா அப்படின்னு என் மனதிலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறா. சத்தமா கையில வைத்து நான் சாமுவேலா இருக்கிறேன். நான் சாமுவேலா இருக்கிறேன். நல்ல சத்தமா சொல்லுமா, நான் சாமுவேலா இருக்கிறேன். நான் சாமுவேலா இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு 3 பேரை சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று ஆபிரகாம், இரண்டாவது மோசே, மூணாவது சாமுவேல். இந்த ஞான மையத்தில் ஒருவேளை நீங்கள் சாமுவேலை பற்றி இருந்து வருகிற ஊழியர்கள் எல்லாம் அபிஷேகம் செய்வதாக மாறலாம். அபிஷேகம் செய்தவரை ஆவியின் அபிஷேகம் வைத்து ஆண்டுடைய பாதைகளை காண்பிக்கும் ஊழியக்காரர்கள் வாக்குகளாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு ஆண்டவர்களை நீங்க தேர்வு கொண்டிருக்கலாம். அதற்காக தேவனுடைய நல்லவர்களை அழைத்து காலையிலே அட்ரஸ் இல்லாத ஆட்களை சொல்லி அழைத்து தேவன் இன்றைக்கு அட்ரஸும் அவருடைய தேவைகளையும் அவருடைய ஊழியர்கள் என்ன என்பது தெளிவாக ஆண்டவர்களே இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்ப்போம். அடுத்ததாக ஊழியக்காரனை பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள். அவருடைய சகோதரர்கள் ஆண்டவர் எப்பப்படாலும் இந்த மார்த்தா வீட்டு போய் தங்குவார். தங்கி சாப்பிட்டு போவாங்க. இப்படியாக இந்த மார்த்தாள் இயேசு வீட்டுக்கு வந்தா என்ன செய்வார்? மார்த்தாள் ஆண்டவர் படுக்கிறது கட்டளை ஈடுபடுவா, ஆண்டவர் குடிக்கிறதுக்கு தண்ணீர் ஈடுபடுவா, ஆண்டவர் சாப்பிடுறதுக்கு கோதுமை கொடுத்துவா, ஆடு இருப்பா, மாடு இருப்பா, கோழி இருப்பா, எல்லாரும் சமைச்சு கூடாது ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்து ஆண்டவர் எடுப்பா. இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது மரியாளுடைய சகோதரி ஆண்டவரை பார்த்து செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, உம்மை நம்பி உன்னை பாதம் ஒரு நிலை
சகோதரி தான் சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியாது, கூட வந்து வேலை செய்யணும். நீங்க என்ன பண்ணிருக்கலாம், என் சகோதரி என் கூட வேலை செஞ்சோம்னா அனுப்பி இருக்கலாம். ஆனந்தம் போமா, ஏய் போமா, அக்கா கூப்பிட. அப்ப என்ன பண்ணு, வேலை செஞ்சு சொன்னாரா, மாத்தாளே மாத்தாளே நல்லது. நீ அநேக காரியங்களை பற்றி கவலைப்படுகிறாய். தேவையானது நாம நிறைய காரியங்களை பற்றி கவலைப்படுவோம். எதற்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? நாம எதுக்காக? மகளின் பந்தய பொருள் Vive
கூட்டு போனா நம்ம வீட்டுல ஒரு சாவு நடந்து 4 நாளைக்கு வர கல்வியிலேருந்து ஒரு வீட்டுக்கு கொண்டு போனா வீட்டுல விடுவாங்க. யாராவது என்ன பண்ணுவாங்க? ஐயோ பேய் வந்துருச்சு, ஐயோ செத்து போன பேயா விட்டு என்ன பண்ணலாம்? அதேதான் யாராவது பண்ணுங்க சோமுடித வேட்டைங்கம்மா நாம வீட்டுல ஏற்றுனாலும் பக்கத்துல நடந்துருவான். பேயோட வாழ்க்கை நடத்தி கொண்டு நடக்கணும். லாஸ்ட் ஒரு கடைக்கு போய் டீ சாப்பிட போனா என்ன சொல்லிருப்பான் கடைக்காரன்? ஐயா உனக்கு எவ்வளவு டீ வேணா என்ன பண்ண வீட்டுக்கு வந்து நீ கிடைக்கிறதுல கடைக்கு என்ன பண்ண மாட்டேன் யாரும் மாட்டா. மார்த்தா வீட்டுல வந்து எல்லாரும் இருப்பாங்க. மார்த்தாலே உங்க வீட்டுல யாரு இருக்கா? செத்து போன பேயா இருக்கு. உங்க வீட்டுக்கு யாரும் வர மாட்டானே எல்லாம் மிரட்டி இருப்பான். இதெல்லாம் யார் எதிர்கொண்டிருந்தது? இதெல்லாம் யார் எதிர்கொண்டிருந்தது? மார்த்தா எதிர்கொண்டிருந்தா. உலகத்துக்கு பிரதானமான காரியங்களை எதிர்கொள்ள யாருக்கு இருந்தது? மார்த்தாள். உலகத்துக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடிய ஆசை யாருக்கு இருந்தது? இயேசு வரும்பொழுது அவருக்கு வேண்டிய பணிகளை செய்ய ஆசை யாருக்கு இருந்தது? ஆண்டவர் இணைப்பாங்க. அந்த ஆசைலாம் இருந்தாலும் கூட நீயும் பரலோகத்துக்கு போவாதே விட்டுவிடக்கூடாத ஆதங்கத்தோடு தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்க்கிறார். மார்த்தாளை பார்த்தாலே இதெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா வேலை செய்யறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனா பரலோகத்துக்கு போய் பாதை நேரக்கூடாது, இழந்து விடக்கூடாது. இந்த ஆதங்கத்தோடு ஆண்டவரை மார்த்தாளை வந்து அழைத்தது போல இன்றைக்கு நாம் காலையில் எழுச்சோட என்ன பண்றோம்? ட்ரெஸ் போடுறோம், காப்பி குடிக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், போயிட்டு திரும்பி வரோம், படிச்சு வரோம். ஆண்டவரை தேடுவது ரொம்ப இப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவரை நோக்கி என்ன திரும்புகிறாரு? மார்த்தாளே நீ பலவற்றை பற்றி அப்படிப்பட்ட மார்த்தாளாக நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் சொன்னா சத்தம் வரவே தருவா. என்னைக்கு குறைஞ்சி போச்சு செலக்ஷன் ஆயிட்டு போலங்க. அதெல்லாம் இதெல்லாம் எலிமினேஷன் ரூட்ல போயிட்டு வரேன். நான் ஏற்கனவே ஆப்பிரிக்கா ஆகிட்டேன், ஏற்கனவே மோசே ஆகிட்டேன், சாம்பரை நடந்த யாருல மார்த்தாள் ஆகுவதற்கு மார்த்தாளே ஒரே காரியம் தேவைதான். ஆனா அதை பற்றி கவலைப்பட வேறுபடே ஆண்டவருடைய காரியம் பற்றியே மரியாதை கவலைப்பட சொல்ற தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்து அதே ஆதங்கத்தோடு எல்லாம் பாஸ்டிக் வந்திருக்கும். ஒரு ஜானமையை வைக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கும். உங்க போட்டு அவருடைய எண்ணங்களை தேவன் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாளை விட்டு செவி வந்திருக்கிறோம். தேவன் சொல்ற சத்தத்துக்கு செவிடுக்கு வந்திருக்கிறோம். இது விளைவாக நான் மார்த்தாள் என்பது உண்மையானால் நான் என்ன பண்ணணும்? நான் யாராக இருக்கிறேன் என்பதை நான் முதல் பண்ணணும். இப்பதான் நான் யாராக மாற வேண்டும், யாராக இருக்க வேண்டும் எனக்கு தெரியும். பிரைஸ்தலார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மார்த்தாளாக இருக்கிறேன் என்று அல்லேலூயா சொல்லுவா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மார்த்தாளாக இருக்கிறேன். மார்த்தாளாக இருக்கிறேன் சொல்லுங்க. ஆபிரகாம்னு சொன்னீங்க, அடுத்து மோசே சொன்னீங்க, அடுத்து சாமே சொன்னீங்க, இப்ப என்ன சொன்னீங்க? நீங்க யாராக இருக்கிற கேள்வி சொல்லல. எழுதின பாடல் பாடுவோம், எழுதின பாடல் பாடிட்டு சிறுத்தை பேசணும், எழுதிப்போம் எழுதிப்போம்.
ஆபிரகாமாக இருந்தால் எனக்கு பயமில்லை. நான் மோசேயாக இருந்தால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? என்னோடு இயேசு இருக்கிறார், எனக்கு பயமில்லை. இது என்னோடு இயேசு இருக்கிறார், எனக்கு பயமில்லை. ஆபிரகாமாக இருந்தாலும் எனக்கு பயமில்லை. நான் யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் ஆண்டவர் எனக்கு தெளிவாக எடுக்கிறேன். நான் மாற்றலாக இருந்தாலும் எனக்கு பயமில்லை. ஊருக்காரனாக எனக்கு தகராறு பண்ணாலும் எனக்கு பயமில்லை. ஏன்? என் சார்பில் நீ இருக்க எனக்கு யார் இருப்பார்? என் சார்பில் நீ இருக்க எனக்கு யார் இருப்பார்? மகனே கண்ணீரையா மகனையும் கண்ணீரையா மகனே கண்ணீரையா மகனையும் கண்ணீரையா யார் இருக்க முடியும் நாதா உங்கள் அன்பிலிருந்து சேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை பார்க்கிறோம்? ஆபிரகாமை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், சாமி எல்லாருக்கும் வேலை கொடுக்க உட்காருப்பேன். யாரும் என்ன யோசிப்பாங்க, என்ன பொழுது நடக்கலாம் வைக்கிறாரு. நீங்க நிறைய பேர் நடக்க போறீங்க. இப்ப ஆபிரகாமெல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன், மோசேயெல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன், அடுத்து மாத்தாலாம் ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன், அடுத்து சாமி எல்லாம் ஒரு இடத்துக்கு அனுப்பி என்ன பண்ணலாம்? இப்ப காலெல்லாம் சொல்லி வைப்பாங்க. ஒரு கால் என்ன தெரியல என்ன கால் மிதிக்கும் திரும்பி வரணும். அந்த கால் பண்ண இடத்துல வருகிற இடத்துல வாகனம் நிப்பாட்ட போறாங்களோ ஜனங்கள் வர போறாங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல வர ஒவ்வொருவரும் உண்மையான இயேசுடைய அன்பு என்னவனும் அறிந்து கொண்டு மக்கள் விடுதலை மோசை செல்வதா அற்புதங்கள் நடக்கணும். எழுப்புதல் நடக்கணும். மக்கள் எழுப்பி பிரகாசிக்கணும். சகோதரை பகிர்ந்து போலும் சகோதரி போலும் நிறைய இறை மக்கள் எழுப்பணும், எழுப்பி பிரகாசிக்கணும்.
எழுந்து நின்றால் பிசாசுகள் அதிரடி போடும். கைகளை நீட்டினால் நோய் என்ன பண்ணும்? தேவன் செய்கிற அற்புதத்தை இந்த கண்கள் தான் நேரத்திலே ஏழைங்க காண்ட வச்சு செவிச்சிருவாங்க. கண்ணை சுத்தி பாருங்க, அந்த கண் எட்ட வரைக்கும் பாருங்க. அந்த இடத்துல போற மக்கள் எல்லாம் தியானம் வைத்து பாத்தீங்கன்னா அப்படி ஆகலாம் போல, அப்படி மாத்தாளை போல நேரத்தை மாத்தாள் போல வேலை செய்ய ஆட்கள் தேவை. மாத்தாளை போல வேலை செய்ய ஆட்கள் கண்டிப்பா பெரிய நிறுவனமாக மாறிவிடுது. சாப்பாடு கவனிக்கிறதுக்கு, ஒரு ஊழியக்காரரை கவனிப்பதற்கு, பல மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு, டீ கொடுக்கறதுலாம் நிறைய மாத்தாளை கண்டிப்பாக மாத்தாளை ஊழியம் மட்டும் நினைக்கிறாதீங்க. அது பெரியவர் ஊழியமாக இருக்கும். தேவன் ஊழியத்திற்காக சிலருக்கு ஜெபிப்பதற்காக போற நேரத்துல ஜெபத்தோட போகும். ஆண்டவருக்கு என்ன உணர்த்தினாலும் வந்து திருப்பி சொல்லணும். நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுக்கு என்ன உணர்த்தால் போயிட்டுதான் அடுத்ததாக இந்த தியான இல்லங்களும் ரெட்டைட் சென்டரும் ஆண்டவர் எப்படி வைக்க விரும்புகிறார்களே நாம் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்து ஆண்டவர் சன்னிதானத்தை உத்தரவிட்டு நாம் செய்யணும். அப்புறம் எல்லாரும் உட்காருமா, எல்லாரும் உட்காருமா, பிரைஸ்லாம். நிறைய பேர் தூங்க விருப்பப்படுறீங்க. அதுவும் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் எல்லாம் சிஎஸ்ஆர் டாக்டர் ஸ்லிப் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கீங்க. அதனால நிறைய பேர் திட்டிட்டு இருக்கீங்க. ஆனால் திட்டிட்டு மீண்டும் ஒரு சட்டமாகவே சொல்லுமா சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க விசுவாசம் தளராதிருப்பதற்கு உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்தி வேதனை போல ஒரு மொழி, ராயப்படை போல ஒரு மொழி, ஒரு பெரிய மகத்தான ஒரு மொழி. பேரு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீம் இருப்பார், அடுத்த எக்ஸ்ட்ரீம் இதம் போடுகிறார். அன்னைக்கு கடல் மேல ஆண்டவர் நடந்துவார். ஆண்டவருக்கு சீமோன் பேர் கேட்கிற, ஆண்டவரே நீதானா நானும் நடந்துவாரு. உடனே நடந்து வாங்க. பேர் என்ன பண்ணாரு? நடக்க அப்படியே நடந்து என்ன பண்ணாரு? பின்னால கடல் உட்கார்ந்து பார்க்க எழுதுறாரு. பாத்தியா நான் என்ன பண்றேன்? உடனே என்னாச்சு? நானுங்கிற வார்த்தை என்ன சொல்றேன்? உள்ள போற என்ன சொல்றாரு? ஐயோ கெட்டனேன்னு சொல்லுறாரு. ஆண்டவரே இதுதான் சீமோன் பேருடைய விசுவாசம். சீமோன் பேருடைய விசுவாசம் அந்த எக்ஸ்ட்ரீம் உடனே யார் பண்ணிக்கிறாரு? ஆண்டவர் உறுதியாக என்ன பண்ணாரு? ஆண்டவர் மறுதலுக்கு பின் உடனே என்ன பண்ணாரு? கண்ணீரிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அழுகிறார். ஆண்டவரே நான் 3 முறை மறுதலித்தேன்னு சொல்லி ஆண்டவரால அழுகிறார். இப்படிப்பட்ட சீமோன் பேதுருவை பார்த்த ஆண்டவர், சீமோனே சீமோனே, சாத்தானுடைய சோதிப்பதற்காக எப்படி இருக்கிறான்? கோதுமையை படைக்க வேண்டாம். தூசி தனியா போகும், கல்லு தனியா போகும், மண்ணு தனியா போகும், கோதுமை மட்டும் தனியா. இப்படி தனித்தனியா அவன் என்ன பண்ணுவான்? கீழாஞ்சி எடுத்துடுவான். அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அதிலே நீ தப்பித்துக் கொள்வதற்காக நான் வந்ததுக்காக அப்படி மன்றாட பிறகு கூட சீமோன் பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்படிப்பட்ட சீமோனை வைத்து ஆண்டவர் பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே எல்லாரும் வந்து இவங்க குடிப்பதில் எல்லாம் ஆடுறாங்களா கேட்டப்ப பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். எத்தனை பேர் மனதில் இருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவை போல முதல் பேச்சிலேயே 3000 பேரை மனதிருப்பவருடைய ஆற்றலை தேவனுக்கே பல ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிறார். பேதுருவை போல அதே போல சோதனைகளை ஆண்டவர் கண்டிப்பா பேதுரு கொடுத்த போல சோதனை கண்டிப்பா கோதுமையை படைப்பது போல பிசாசுகளை சோதிப்பதற்கு ஆண்டவர் உத்தரவிட்டு கொண்டு வருவார். 1000 தளராமல் இருக்கும்னா பேதுருவை போல பெரிய அற்புதமான ஒரு ஊழியத்தை பேதுரு பேசோட 3000 பேரை முதல் பிரசங்கத்திலே பயந்து ஒளிந்து கொண்டிருந்த பேதுரு. அன்னை மரியாதை பெண்கள் எல்லாம் நேர்மாடியில் உட்கார்ந்து சீடர்கள் சாப்பாடு விட்டு உட்கார்ந்துருக்காங்க. மாதா என்ன செஞ்சீங்கன்னா இந்த சீடெல்லாம் விட்டு ஓடி போயிடுறாங்க. எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சு பெண்களை வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இவங்களை மாடியில் உட்கார வச்சு சாப்பாடு செஞ்சு ஜோம்பு உட்கார்ந்துருக்காங்க எல்லாம். அப்படி பாதுகாக்கப்பட்ட இந்த சீமோன் பேதுரு பெரிய மகத்தான ஒரு ஊழியத்தை பெறாரு. திருச்சபைக்கு முதல் போப்பாக, முதல் அதிபதியாக, முதல் தலைவராக இருந்து ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். பேதுரு நடந்து போகும் பொழுது என்ன நடக்கும்?
அவன் நிழல் பட்டா அப்படிப்பட்ட பேருடைய மகத்தான ஊழியத்துக்கு ஆண்டவர் நீங்க உட்கார்ந்திருக்க எல்லாரையும் பார்த்து இருக்கிறாரு. சீமோனே சீமோனே, கோதுமையை போல் உங்களை புனைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறார். உங்களை புனைக்க சாத்தான் நீ விசுவாசத்தில் உறுதிப்பட்ட வேண்டினவனே உன் சகோதரை ஆண்டவனுக்கு முதல்ல நம்ம விசுவாசம் உறுதிப்பட வைக்கிறார். பத்தாவது அடுத்து என்ன பண்ணணும்? சகோதரன் என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்துறே சிஸ்டர் தீமை சிஸ்டர் நம்ம நடந்து உள்ள பேசாம போனா என்ன பண்ண பேய்கள் என்ன பண்ணும்? பேய்கள் எல்லாம் உலகத்தின் கட்டுகள் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தேவன் ஒரு சிலர் கேட்டு கொண்டிருக்கிறார். அவர்களை தான் ஆண்டவர் இன்னைக்கு சீமோனே சீமோனே என்று பேச நினைக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை நானே சகோதரி சாந்தி பாண்டிச்சேரி பிள்ளை வரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடும் நோயாளி இல்லாமலே தேவன் அப்படிப்பட்ட பெரிய வல்லமையை நமக்கு கொடுக்க தயாராக காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் அழைக்கும் வந்த சத்தத்துக்கு சீமோன் பதில் கொடுத்தது போல நானும் அதுபோல ஆண்டுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் சீமோனே சீமோனே என்று கூப்பிடுறப்ப நான் எஸ்ஆர் எஸ்ஆர் என்று பதில் கொடுப்பவனாக இருக்கிறேன், பதில் கொடுப்பவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கையெழுத்து சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? சீமோனாக இருக்கிறேன், சீமோனாக இருக்கிறேன். பக்கத்தில் சொல்லுமா? நான் சீமோனாக இருக்கிறேன், நான் சீமோனாக இருக்கிறேன். சீமோனே சீமோனே, சாத்தானுடைய படைப்பு சாத்தானுடைய கோதுமையை படைப்பது போல படைப்பதற்கு அனுமதி பெற்றுக் கொண்டார். விசுவாசத்தை உறுதிப்பட்டு சகோதரர்களை ஆபிரகாம் சொன்னீங்க, மோசே சொன்னீங்க, அப்புறம் சாமுவேல் சொன்னீங்க, இப்ப சொன்னீங்க. கடைசியா போறதுக்கு என்ன சொல்றீங்க?
இம்முடைய ஆரம்பிக்கு கிடைத்திருக்கிறார். சீமோன இருக்கவனா சத்தமாகவே சொல்லுமா எல்லாரும் எல்லாமா இருக்காரு. நம்ம நேரம் வேலை இருக்கு. அப்புறமா என்ன திட்டம் பண்ணாங்க. எப்படி அட்ரஸ் கேட்டுட்டு பாதத்தை சொல்லுவீங்க. இவர் எக்காரணம் நோய் என்ட்ரி போட்டு பாதத்தை திருத்ததற்படி 9ஆம் அதிகாரம் 4 வாசம். திருத்ததற்படி 9ஆம் அதிகாரம் 4 வாசம். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஒரு ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரை நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுலை பார்க்கிறீர்களா? சவுலே சவுல் என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்தவ பண்ணிட்டார். கிறிஸ்தவ என்ன பண்ணாரு? கிறிஸ்தவ பண்ணிட்டார். ஆண்டவரை பார்த்தாரு. மகனே, உனக்கு தேவனை லாய்க் பண்ணாரு. தமஸ்குக்கு போய் கொண்டிருக்கப்ப ஊர்ல எனக்கு தெரியாம போச்சு. ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாங்க? இன்னைக்குமா கிறிஸ்துவனாக இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிராக நம்முடைய மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆலயங்களுக்குள் இருந்தும், ஆலயத்தை சார்ந்திருந்தும், ஆலயத்தில் மறைமுறையாளர்களை சார்ந்திருந்தும், ஊழியக்காரர்களை சார்ந்திருந்தும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கும் மக்கள் நிறைய. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளைக்கு சவுலை கண்டது போல அவர்களை கண்டிப்பாக சொல்லுவார். அவருடைய கண்கள்லாம் ஒரு நாளைக்கு திறக்கப்படும். மறைமுக கண்கள்லாம் ஒரு நாளைக்கு திறக்கப்படும். இந்த சவுல் முதல் வேத சாட்சியான சேவா மறுப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தார். எல்லாரும் வந்து கல்லால் இருந்து வரப்ப சவுலும் கல் எடுத்து போறார். எத்தனை பேர் சவுல் படம் பார்த்துருக்கீங்க? சவுல் படம் பார்த்துருக்கீங்களா? சவுல் கல் எடுத்து போவார். கமாலியில் வருவார். அது என்ன பண்ணாரு? அவர்களெல்லாம் ரத்தப்படையில ஈடுபடார்கள். நீ ரத்தப்படையை சுமக்காத சொல்லி அவர் கையில செல்ல வாங்கி வேற யாரையோ கொடுத்தார். சவுல் என்ன பண்ணாரு? அவர்களையும் சமாதானம் பண்ணணும், இவங்களையும் சமாதானம் பண்ணணும். கமாலியில் சொன்னையும் கேட்கறதுக்காக இங்கே நிற்பார். எல்லாரும் என்ன செய்வாங்க? மேலாடையை கட்டி சவுட்டை நீ வச்சுக்க சொல்லி மேலாடை கீழே வச்சு அழுக்காட்டு சவுட்டை கொடுத்துட்டு போய் கல்லாத இருந்து கையை கழுவி நிரம்பலாம் மேலாடையை திருப்பி போட்டு போவாங்க. முதல் வேத சாட்சியை சேவான் வைப்பதற்கு ஒருவேளை பவுல் இந்த இடத்திலே சவுல் ஒருவேளை இடத்திலே ஒரு வார்த்தை பேசி இருந்தால் சேவானை கல்லால் கொண்டிருக்க சவுலுக்கு அவ்வளவு பவர் அந்த காலத்திலே இருந்தது. ஏன்னா கமால் என்ற பாடம் கற்றுக் கொண்டு வந்த பெரிய வேத போதகராக சவுல் அங்கே காட்டப்படுகிறார். சவுலுக்கு அவருடைய பவர் அங்கே இருந்தது. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கலாம், அந்தத்தை பயன்படுத்தியிருக்கலாம், கௌரவத்தை பயன்படுத்தியிருக்கலாம், எல்லாத்தையும் சவுல் பயன்படுத்தியிருக்கலாம். எல்லாத்தையும் பயன்படுத்தாம தான் மட்டும் பரிசுத்தவான் போல காட்டிக்கொண்ட நேரத்திலே எல்லாத்தையும் வேதனைகளை வாங்கிவிட்டு கையில் வச்சு நீங்க அடிச்சுட்டு ஓட்டி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்ததுதான் இந்த சவுல். அப்படி கிறிஸ்துவனுக்கு எதிராக கிறிஸ்தவர்களால் கொன்று வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் விடப்படாது மனம் மாற்றுகிறார். எப்படியாக நம்பி பாரு, கிறிஸ்துவை அன்றாடம் கொண்டு கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையை அன்றாடம் கொண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளாலும் அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையினாலும் நம்முடைய வழிமுறைகளினாலும் வழி தப்பி போய் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் நாம் தெரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் சவுலை போல தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு உங்களுடைய என்ன சொல்லி அனுப்பினார்? சவுலே என்ன அர்த்தம்? சவுலே ஏழை துன்புறுத்துகிறார் என்று கேட்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ மதங்களுக்கும் நம்முடைய கிறிஸ்துவ மக்களுக்கும் கிறிஸ்துவ ஊழியக்காரர்களுக்கும் எதிராக யார் செயல்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி எல்லாரையும் பார்த்தாலும் கேட்கிறார். எல்லாரையும் பார்த்தாலும் கேட்கிறார், சவுலே சவுலே நீ ஏன் துன்புறுத்துகிறார்? யார் உண்மையான ஆண்டவர்? ஒருவேளை உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கார். இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் பிறகு உண்மையான தேவன் யாருக்கு தெரியாமல் இருக்கிறார். உண்மையான கடவுள் எப்படிப்பட்டது என்பதை அறியாமல் இருக்கிறார். நான் அறிந்திருக்க தெய்வம் உண்மையான தெய்வமானது எனக்கு தெரியாமல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டது என்பது எனக்கு ஒருவரை தெரியாமல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் ஆராதிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கிறார். அறியாத ஒரு சவுல் இருந்தார். அவர் குருடான கண்கள் திறக்கப்பட்டன. திறக்கப்பட்டவுடன் உண்மையான தெய்வம் யார் என்பதற்கு தெரிய வந்தது போல
இன்னைக்குமாக தேவன் மனம் மாற வேண்டிய, மனம் திரும்ப வேண்டிய, தேவ பக்கம் மனத்தை திருப்பி சும்மா உள்ள சவுல் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஊழியம் செய்ய விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களுக்கு அனுப்புகிறார், ராஜாக்களுக்கு அனுப்புகிறார். அகிரிப்பராஜிடம் பேசிட்டீங்களா? அகிரிப்பராஜா என்ன சொன்னாரு? ஆவா பவுலே, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என்ன பண்ணுவ நீ? கிறிஸ்துவாக மாத்திர போல அங்கே சொல்ற, ஆமா ராஜாவே, நீ மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு நேரம் கிறிஸ்துவாக மாறித்தான் பேருக்கு சொல்ற. பேருக்கு ராஜா சொல்ற, இவன் யாருக்கு ராயிட்ட போன்னு சொல்லிட்டான், ரோம பேச சக்கரவர்த்தி போன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் எப்படி இருக்கலாம்? விடுதலை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே ராயத்தை கொண்டு நிப்பாட்டுற, ரோம பேச சக்கரவர்த்தி முன்னாடி ஆண்டவரை செய்தி அறிவிக்க வைக்கிறார். எப்படியா? பவுலை போல நீங்கள் படித்தவராக இருக்கலாம், சவுலை போல ஞானம் நிறைந்தவராக இருக்கலாம், சவுலை போல ஆற்றல் மிக்கவராக இருக்கலாம். உங்களை ஆண்டவர் மனம் திரும்பி அவருடைய வேலைகளை செய்யும்படி, சவுல் செய்த வேலைகளை பவுலாக மாறியபடி அவர் செய்த வேலைகளை செய்யும்படி ஆண்டவர் அழைப்பதற்காக என்ன சொல்லி கூப்பிடுறாங்க? சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்ப சவுல் என்ன பதில் சொல்றாரு? சவுல் என்ன பதில் சொல்றாரு? அதற்கு அவர், ஆண்டவரே நீ யார்? ஆண்டவரே நீ யார்? கேட்க என்ன சொன்னாரு? ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம்? அவர் கல்வாரி ரத்தம் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்திருக்கிறது? பெரிய வெளிகளை கொண்டு என்ன சொல்லி பண்ணுவோம்? நீ கொண்டே ஒரு தாயங்களை நம்முடைய வாழ்க்கை பாதைகளும் நம்முடைய வழிபாடுகளும் ஒன்றோடு இணைவது. காணிக்கை பாடல் பார்க்கப்பட்டுதான் போடுவோம். என்ன தெரியுமா? நாங்கள் இந்த காரியம் யார் கொடுத்தது? லட்சகத்தை கொடுத்தது. அப்புறம் ரோமநாட்டில் யார் கொடுத்தது? ரோமநாட்டில் யார் கொடுத்தது? நாங்கள் இப்போ என்ன சொல்றோம்? உடனே பாடல் பாடுறப்ப என்ன பாடுகிறோ, எதற்காக பாடுகிறோ, ஏன் பாடுகிறோம்னா சில பேர் காணிக்கை எடுக்கனா அப்பதான் பேசுறாங்க. சுத்தம் மாதிரி சொல்லிக்கிறப்ப பிரேமனா காணிக்கை பண்ணியே சொல்லிடுறாங்க. தள்ளி போட வைக்கணும். போன பிறகு விடப்பதான் பக்கத்தை தேடுவாங்க. ஆண்டவருக்கு காணிக்கை விட நமக்கு அவ்வளவு கஷ்டமா, கத்தோலிக்க விருப்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாடல் பாடல் என்ன செய்யணும்? ஐக்கியத்துல ஒரு வரைமுறை எடுத்துக்கோம். பரிசுல இருக்க பெரிய நோட்டு தான் காணிக்கை போடுறது இருக்க அப்படின்னு சொல்லிருக்க. அதுக்காக மாசுக்கு வரப்ப பெரிய நோட்டு தான் வீட்டில் வச்சுட்டு போயிடாதீங்க, பெரிய நோட்டு தான் போடணும். எனக்கு ஒரு நாள் ஒரு சோதனை, நாளைக்கு போறப்ப ஒரு 10,000 பணம் வாங்கி எடுத்தாரு. பஸ் பாஸ்ல வாங்க அந்த கொடுக்க சொல்லிட்டாரு. நான் எடுத்து போயிருக்கேன். காணிக்கை வந்து பஸ் எடுத்தோன்னா 500 நோட்டு 10,000 நோட்டு கொடுக்க வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளே ஒரு வரையை வச்சிருக்கோம். 10 பெரிய நோட்டு தான் போடுறது. 1000 போடுறது, 500 போடுது. அந்த உண்டியில் எடுக்காலும் ஒரு 3 டெஸ்ட் பிளான் பக்கத்தில் இருக்க மனசுல ஒரு போராட்டம். இது 10,000 அவருக்காக எடுத்தது. இது ஏன் பணம் இல்லையே ஆடு சொல்ல ஓ பர்சன்ட் இருக்கிறவங்க யார் பணம்? அவன் கைக்கு போனவங்க அவன் பணம். நீ வரையறதை நீ கடைபிடிக்குது. உடைய மனசு மேலே கடைபிடிக்குது. உடைய மனசு மேலே பக்கத்துல இருந்து 1000 கேட்டா போட்டாச்சு. போட்டு பிடிச்சவங்க மனசுல அந்த ஆளுக்கு என்ன நம்பி என்னென்ன வேலை வச்சிருக்காங்கல்ல ஞாபகம் வேலை எங்கேயோ போட்டு சொன்னாரு. அவர் 10,000 கம்மியா என்ன நினைப்பாரு தெரியல. யோசிச்சு கொண்டு மாசம் முடிஞ்சு வெளியே இருப்பா. ஒருத்தர் கேட்க வந்து ஒரு 5,000 ரூபா உங்களுக்கு சமையல் வின்சென்ட் சமையல் இருக்கும், அவரை கொடுக்கணும். அவர் நீங்க வரலையா? அவர் நாளைக்கே வருவாரா? நீங்க அவரை பார்ப்பீங்களே, நாளைக்கு நீங்க அவரை கொடுத்துருக்க பார்த்துட்டு ஒரு 5,000 கையில கொடுத்துருப்பாரு. ஆண்டுக்கு நெருசனா வைத்து அவர் கொண்டு 10,000 கொடுப்பதற்கு அப்ப தேர்ந்தெடுத்த அவர் காரியத்தை செய்யறப்ப உடனே அவர் பதில் கொடுக்க வராங்க. ஆடுவது நாம் மகிழ்ச்சியோடு ஆடுவது எல்லாம் உள்ளத்தில் நிரப்பணும். ஏன் சவுலை போல யாரெல்லாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய சவுலே சவுலை கூப்பிட்டுருக்காங்க சொன்னா சத்தமா கையில வச்சு சவுலே சவுலே சொல்லுமா?
யாராக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை யாராக இருப்பதற்கு அழைத்திருக்காரு. கண்கள் ஒரு விஷயம் கண்கள் தேவன் நம்மோடு இடப்பட்டு பேசினார். ஆபிரகாம் அழைப்பு, மோசே என்ற அழைப்பு, சாமுவேல் என்ற அழைப்பு, மார்த்தாள் என்ற அழைப்பு, சீமோன் என்ற அழைப்பு, சவுல் என்ற அழைப்பு. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? திட்டமாக எனக்கு தெரியவில்லை. எப்படிப்பட்ட ஊழியர்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமின் ஊழியர்கள், மோசேயின் ஊழியர்கள், மார்த்தாளின் ஊழியர்கள், சாமுவேலின் ஊழியர்கள், சவுலின் ஊழியர்கள், சீமோனின் ஊழியர்கள் நடக்க அழைத்திருக்கிறார். உங்கள் பங்கு என்ன? ஏதேனும் ஒரு பங்கு அல்லது 1+1 இருக்கலாம். ஆனால் ஒரு சிலரில் 2 வேலைகளுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். ஆனால் முதன்மையான பங்கு என்ன என்பதை உங்கள் மனதில் வைத்து கண்ணை மூன்று வண்ணமாக நாம் கேட்க கேட்க பதில் கொடுங்கள். ஆபிரகாமாக அழைத்திருக்கிறார் சொல்வது மட்டும் கையில் வைப்போம். ஆபிரகாமாக அழைத்திருக்கிறார் சொல்வது மட்டும் கையில் மட்டும் வைத்திருக்க. ஆபிரகாமாக இருக்க என்னை அழைத்திருக்கிறார் சொல்றது கையில் மட்டும் வைத்திருக்க. நான் சொல்றது புரியல பண்ணுறது கண்களை மூடிட்டே இருப்போம். ஆபிரகாமாக இருக்க ஆண்டவரை அழைத்திருக்கிறார் சொல்றா கைகளை வைத்துமா போதும். ஒரு 10 பேர் இருக்காங்க. மோசேயை கூட இருக்க அழைத்திருக்கிறார் சொல்றா கைகளை வைத்துமா மாத்தாளை கூட இருக்க அழைத்திருக்கிறார் சொல்ற கைகளை வைத்துமா சாம்பலை கூட இருக்க அழைத்திருக்கிறார் சொல்ற கைகளை வைத்துமா கைகளை போடும். சீமோனை கூட கலைக்கிறார் சொல்ல கைகள் போடும் வைக்குமா கையை போடுவோம். சவுலை கூட கலைக்கிறார் சொல்ல கையை வைக்குமா கையை. இப்பொழுது முதலில் ஆபிரகாம் அவர்கள் எழுதினேன் வாய்வாசுடைய போகும். ஆண்டுகளை எந்த போட்டுனால போகும், எந்த டைரக்ஷன் போக ஆனால் வரிசையாக இருக்கும். உங்கள் கால்வழி எல்லாருமே வரும். நான் சொன்ன அந்த பாடலை பாடிப்போம். கால்வதிக்கு தேசமெல்லாம் கட்டுறதுக்கு சொல்லலாம். கண்பார்க்கும் தேசமெல்லாம் கல்வாரி படைப்பு பார்த்து கட்டு ஆபிரகாமில் இருந்தீங்க. ஆபிரகாமில் இருந்தீங்க டெக்கி ஆபிரகாம் யாரும் ஆபிரகாம் கேட்கறீங்க. எதுக்கு ஆண்டு என்ன டைரக்ஷன் சொன்னாரோ ஒருத்தர் பின்னாடி மாதிரி காலத்தில் நிறைய போற மாதிரி கரெக்டாக வாட்சில் 5 minutes அப்வர்ட்ஸ் 5 minutes ரிட்டர்ன் கிளம்பு. ஆபிரகாம் கிளம்பி டெக்கி சுற்றுலா போங்க. அப்படியே கிளம்பி போயிட்டு இந்த டைரக்ஷனை எங்கேனாலும் போறாதீங்க. நீங்க போன டைரக்ஷன் அப்புறம் தான் மற்றவங்க போறாங்க. கிளம்பு அப்படியே பின்னாடி போயிட்டு 5 நிமிஷம் ஃபார்வர்ட் 5 நிமிஷம் பின்னால அடுத்தது மோசேக்கு எழுதுறீங்க. மோசேக்காக எழுதுறீங்க. அப்படியே அவங்க ஒரு டைரக்ஷன் போறாங்க. உங்களுக்கு ஆண்டு எந்த டைரக்ஷன் கட்டாலும் 5 நிமிஷம் பின்னால எழுதுறீங்க. கால்ல விளையாட்டு அப்படியே சேர்த்து பாட்டு அப்படியே மோசேக்கு எல்லாம் மோசேக்கு எல்லாம் யாராவது லீட் பண்ணி பாட்டு அடுத்ததாக சாமியில் அழைக்கப்பட வேண்டியிருக்கும். சாமியில் அழைக்கப்பட வேண்டும். அப்படியே 3வது டைரக்ஷன் போங்க. அப்படியே 5 நிமிஷம் ஃபார்வர்ட் 5 நிமிஷம் பேக். சாமியில் எல்லாம் படிக்கணும். எக்ஸாம் பண்ணி அடுத்ததாக மாத்தலாக அழைக்கப்பட்டது. மாத்தலாக அழைக்கப்பட்டது. மாத்தல் பெரிய ஊழியர்கள் மாத்தலுக்கு எல்லாம் நீங்களும் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. அந்த பாடலை தாண்டி 5 நிமிஷம் நல்லா விட்டு 5 நிமிஷம் விடாம வந்துருக்கீங்க. அடுத்ததாக சீமோனை போல் அழைக்கப்பட்டவர்கள். சீமோனை போல் அழைக்கப்பட்டவர்கள் நீங்க தான் மிக்சப் ஆயிடுங்க. போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீமோன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சீமோன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களாம் போட்டு மிக்சப் ஆயிடும். ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் எல்லா டைரக்ஷன்லையும் போகணும். ஒரே டைரக்ஷன் பண்ணாங்க.
கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஓ பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஓ எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஓ செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.